இழுத்து மூடப்படும் நகைக்கடைகள், குறையும் நகை விற்பனை, முடிந்தது நகைக்கான மதிப்பு. வளைகுடா நாடுகளில் செயல்பட்டு வரும் இந்தியாவின் முன்னணி நகை நிறுவனங்கள் தற்பொழுது எதிர்பாராத பொருளாதார சவாலை சந்தித்து வருகின்றன. குறிப்பாக மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கல்யாண் ஜுவல்ஸ், ஜோய் ஆலுகாஸ் மற்றும் டாடா குழுமத்தின் தனிஷ்க் போன்ற நிறுவனங்கள் வளைகுடா சந்தையில் கணிசமான விற்பனை சரிவை பதிவு செய்து வருகின்றன. கடந்த ஆண்டு மார்ச் மாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு வளைகுடா நாடுகளில் நகை விற்பனை சுமார் 70% வரை குறைந்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் சந்தையை கவலைக்குள்ளாக்குகின்றன. பல ஆண்டுகளாக நிலைத்த வளர்ச்சியை கண்டிருந்த இந்த சந்தை தற்பொழுது மந்த நிலைக்குள் நுழைந்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் போர் பதற்றமான சூழ்நிலையே இந்த சரிவிற்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த பதற்றம் காரணமாக அங்கு வாழும் பொதுமக்கள் தங்களது செலவுகளை கட்டுப்படுத்தி வருகின்றனர். ஆடம்பர பொருட்கள் வாங்கும் பழக்கம் தற்காலிகமாக குறைந்துள்ளது. அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே மக்கள் முன்னுரிமை வழங்கும் நிலை உருவாகியுள்ளது. நகைக்கடைகள் வழக்கம் போல் திறந்திருந்தாலும் வாடிக்கையாளர்கள் வருகை கணிசமாக குறைந்துள்ளது. தினசரி வர்த்தகத்தில் ஏற்பட்ட இந்த மந்தநிலை நேரடியாக நிறுவனங்களின் வருவாயை பாதித்துள்ளது. குறிப்பாக வார இறுதி நாட்களில் கூட எதிர்பார்த்த அளவிலான விற்பனை நடைபெறாத நிலை உருவாகியுள்ளது. வளைகுடா நகை சந்தையின் முதன்மை ஆதாரங்களில் ஒன்றாக சுற்றுலா பயணிகள் இருந்துள்ளனர். குறிப்பாக துபாய் போன்ற நகரங்கள் உலகம் முழுவதிலிருந்தும் வரும் சுற்றுலா பயணிகளின் நகை வாங்கும் மையமாக இருந்து வந்தது. தற்போதைய போர் சூழ்நிலை காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகை கணிசமாக குறைந்துள்ளது. இதனால் நகை விற்பனை நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளில் வசித்து வரும் இந்தியர்கள் உட்பட ஆசிய நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்களும் தற்பொழுது செலவுகளில் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகின்றனர். எதிர்கால பொருளாதார நிலைமை குறித்த நிச்சயமின்மை காரணமாக கையில் உள்ள பணத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்ற மனநிலை அதிகரித்துள்ளது. இதனால் நகை வாங்கும் அளவு மேலும் குறைந்துள்ளது. சுமார் $2 பில்லியன் மதிப்புள்ள வளைகுடா நகை சந்தையில் பாதிக்கும் அதிகமான பங்கு இந்திய நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் தான் இருந்து வந்தது. ஆனால் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு புதிய கிளைகள் தொடங்கும் திட்டங்களை பல நிறுவனங்கள் தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளன. விரிவாக்க திட்டங்கள் மந்தமடைந்துள்ளன. முதலீட்டு முடிவுகள் மிகவும் கவனமாக எடுக்கப்படுகின்றன. இந்திய நகை நிறுவனங்களின் மொத்த வருவாயில் ஆண்டுதோறும் சுமார் 20 முதல் 25% வரை வளைகுடா சந்தைகளில் இருந்தே கிடைத்து வந்துள்ளது. அதனால் இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள மந்தநிலை நிறுவனங்களின் மொத்த வர்த்தக செயல்பாடுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.